Yeah, hi, welcome you all to our channel Cryptech Masters. Please do subscribe and follow us on social media. நம்ம சேனல்ல கிரிப்டோ கரன்சியோட சீரிஸ் ஆஃப் எபிசோட்ஸை பற்றி வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அதை மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோஸோட பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுத்துருக்கோம். ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச் இட் ஃப்ரம் த பிகினிங். ஸோ இந்த வாரத்துக்கான மார்க்கெட் அப்டேட் வீடியோவாக நம்ம பார்க்க போகிறது வந்து டீசென்ட்ரலைஸ் அப்ளிகேஷன்ஸ்னா என்ன அப்படிங்கிறது தான். ஸோ ஃபியூச்சரில் வந்து பிளாக் செயின் எக்கோசிஸ்டம்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதில் இந்த எக்கோசிஸ்டம்ஸில் என்ன கேட்டகரிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதை பற்றின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அப்படின்னா எக்கோசிஸ்டம்ஸை வந்து நம்ம அனலைஸ் பண்ணும்போதும் இல்லை என்ன கேட்டகரிஸ்லாம் டிஆப்ஸ் இருக்குன்னு நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ பிளாக் செயின் எக்கோசிஸ்டம்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னா எத்தீரியம் எக்கோசிஸ்டம் வந்து ஒரு தனியான ஒரு எக்கோசிஸ்டம். நெக்ஸ்ட் வந்து சொலானா எக்கோசிஸ்டம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கடானாங்கிறது ஒரு தனியான எக்கோசிஸ்டம்ஸ். அதே மாதிரி நியோ பிளாக் செயின் எக்கோசிஸ்டம்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் போல்காடாட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய எக்கோசிஸ்டம்ஸ்லாம் இருக்குது. அந்த எக்கோசிஸ்டம்ஸில் என்ன கேட்டகரிஸ்லாம் இருக்குது, என்ன மாதிரியான காயின்ஸ்லாம் இருக்குது, அதில் வந்து எதுலாம் வந்து பெஸ்ட்டான காயின்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் வந்து நம்ம ஃப்யூச்சரில் தனித்தனி எக்கோசிஸ்டமை பற்றி தனித்தனி வீடியோவை வந்து போட போகிறோம். இந்த எபிசோடில் ஒரு எக்கோசிஸ்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த எக்கோசிஸ்டமில் என்னெல்லாம் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அப்ளிகேஷன் கேட்டகரிஸில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டி ஆப்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎம்எம், அதுக்கப்புறம் வந்து டிஃபை இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஃபை லெண்டிங் அண்ட் பாரோவிங், அதுக்கப்புறம் வந்து டெக்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்ஷன் மார்க்கெட், அதுக்கப்புறம் வந்து கவர்னன்ஸ் டோக்கன், அதுக்கப்புறம் இந்த ஆரக்கல் ஆப்ஸ், நெக்ஸ்ட் வந்து எஸ்டிகே, அதுக்கப்புறம் வந்து கேமிங் ஆப்ஸ். இதெல்லாம் தான் வந்து அப்ளிகேஷன் கேட்டகரிஸ். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ் கேட்டகரிஸ் எல்லாத்துக்குமே பிளாக் செயின் எக்கோசிஸ்டம் வந்து ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு டாபிக் பற்றியுமே பேசிக்காக வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ இல்லை உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கேட்டகரியில் வந்து இல்லை எந்த ஆப் வந்து பெஸ்ட்டு, அதை பற்றின டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் வேணும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது எங்களுக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவாக வந்து அதை நாங்கள் வந்து ஒர்க் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீசென்ட்ரலைஸ்ட் அப்ளிகேஷன்ஸ். டீசென்ட்ரலைஸ்ட் அப்ளிகேஷன்ஸை பற்றி நம்ம வந்து ஆல்ரெடி நிறையவே வந்து பேசியிருக்கோம். பட் இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டாக பார்க்குறவங்களுக்கு வந்து டிஆப்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி புரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்து ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ டிஆப்ஸ் அப்படிங்கிறது ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் வந்து சென்ட்ரலைஸ்ட் நெட்வொர்க்கில் ரன் ஆகாமல் டீசென்ட்ரலைஸ்டாக ஒரு பியர் டு பியர் நெட்வொர்க்கில் வந்து ரன் ஆகும். சென்ட்ரலைஸ்ட் அப்ளிகேஷனுங்கிறது நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க வாட்ஸ்அப்லேருந்து ஃபேஸ்புக் வரைக்கும் எல்லாமே வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டேட்டா எல்லாமே வந்து சென்ட்ரலைஸ்ட் நெட்வொர்க்கில் வந்து ஸ்டோர் ஆகும். பட் டிஆப்ஸ் வந்து அப்படி கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியர் டு பியர் நெட்வொர்க்கில் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி யூஸ் பண்ணுறது. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும் அப்படின்னா பிரேவ் ப்ரௌசர் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் அப்படின்னா நம்ம ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்க மூவிஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ண யூஸ் பண்ணிட்டு இருக்க பிட்டோரண்ட். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து டீசென்ட்ரலைஸ் நெட்வொர்க்கில் ரன் ஆகிற ஆப். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏஎம்எம். ஸோ ஏஎம்எம்னா ஆட்டோமேட்டட் மார்க்கெட் மேக்கர்ஸ். டிஆப்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ட் யூஸ் கேசஸை கொண்டு வந்தது வந்து ஏஎம்எம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜென்ரலாக நம்ம ட்ரேடிங்கில் வந்து பையர் அண்ட் செல்லர் இருப்பாங்க. ஸோ பையர் என்ன வந்து பிட் பண்ணுறாரோ செல்லர் வந்து அது கொடுக்க ரெடியாக இருந்தார் அப்படின்னா ஆர்டர் புக்கில் இருக்கிற டிரான்சாக்ஷன்ஸ் வந்து மேட்ச் ஆகிட்டு ட்ரேடிங் வந்து நடக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். லைக் வந்து 100 rupees வந்து பை பண்ணுறதுக்கு ஒருத்தர் ரெடியாக இருக்காரு, இன்னொருத்தர் வந்து 100 rupees வந்து செல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காரு அப்படின்னா ரெண்டுமே வந்து டிரான்சாக்ஷன் மேட்ச் ஆகி வந்து ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். ஏஎம்எம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லலாம். லைக் ஆல்ரெடி நான் கிரிப்டோ கரன்சி வந்து வச்சுருக்கேன் அப்படின்னா என்கிட்ட இருக்க கிரிப்டோ கரன்சியை வச்சு நான் வந்து ஈல்ட் ஃபார்மிங்கோ இல்லை வந்து லிக்விடிட்டி பூலோ வந்து என்னால் ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ லிக்விடிட்டினால ஒரு காயினில் வந்து இன்னொரு காயினுக்கு வந்து ஸ்வாப் பண்ணிக்க முடியும். இந்த லிக்விடிட்டியை ப்ரொவைட் பண்ணுறவருக்கு வந்து டிரான்சாக்ஷன் ஃபீஸ் வந்து ரிவார்டாக வந்து கிடைக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லணும் அப்படின்னா ஜென்ரலாக வந்து எல்பினா வந்து 2 டோக்கன்ஸ் வந்து லிக்விடேட் ஆகியிருக்கும். ஸோ அதுக்கு ஒரு சர்டன் பூல் வேல்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து நம்ம ஃபார்முலாலேயே சொல்லிடலாம். லைக் x into y equal to k. சரிங்களா? ஸோ இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளோடய நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 10 எத்தீரியம் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். ஸோ தட் இஸ் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 1000 USDT, இது வந்து ஒய் அப்படிங்கிறத வந்து வச்சுக்கலாம். ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரு லிக்விடிட்டி பூலில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10,000. ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரு லிக்விடிட்டி பூலில் இருக்குது அப்படின்னு சொல்லி அஸ்யூம் பண்ணிக்கலாம்.
ஸோ 10 into 1000 போட்டோம் அப்படின்னா அதுக்கான கான்ஸ்டன்ட் வேல்யூ, அதாவது 10,000ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ நமக்கு கிடைக்கும். இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து எப்பவுமே வந்து மாறாது. சப்போஸ் ஒரு ட்ரேடர் வந்து ஒரு எத்தீரியம் இந்த பூல்ல இருந்து வாங்குறாரு அப்படின்னா 9 எத்தீரியம் இருக்கும், அதுக்கான யூஎஸ்டிடி வந்து 1111 இருக்கும். இந்த டிரான்சாக்ஷன் நடக்கிறதுக்கு வந்து 30% ஃபீஸை வந்து ரிவார்டா லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்றவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதில் வந்து இம்பர்மனன்ட் லாஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து தனியாகவே இருக்குது. ஸோ அதை பற்றிலாம் பேசணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த எபிசோடே பத்தாது. இம்பர்மனன்ட் லாஸுக்கே வந்து ஒரு தனி எபிசோடே நம்ம வந்து பண்ணணும். ஸோ ஃபியூச்சரில் வந்து தனி வீடியோவில் எல்பியை பற்றி நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைனா டீசென்ட்ரலைஸ்ட் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ரெடிஷ்னல் ஃபினான்ஸ் சிஸ்டமில் இருக்கிற டெபாசிட், லெண்டிங், பாரோவிங் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாக்செயின் ஃபினான்ஷியல் சிஸ்டம்லேயும் வந்து பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான ஃபினான்ஸ் ஆப்ஸை டிஃபை ஆப்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து டிஃபை லெண்டிங் அண்ட் பாரோவிங் ஆப்ஸ். ஸோ இந்த டீசென்ட்ரலைஸ் ஆப்னால ஆல்ரெடி கிரிப்டோவை வாங்கி ஹோல்ட் பண்ணியிருக்கிறவங்க அவங்களுடைய கிரிப்டோவை ஒரு சர்டன் பர்சன்டேஜுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் லெண்ட் பண்ணுவாங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற மணியை வந்து இன்னொருத்தருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுக்குற மாதிரி தான். இதுக்கு உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும்? இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும். ஸோ இதே தான் நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்ம வாங்கணும் அப்படின்னா அது பாரோவிங், இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது லெண்டிங். நெக்ஸ்ட்டாக நம்ம டிஃபைல பார்க்க போகிறது வந்து டெக்ஸ். ஸோ ஆல்ரெடி டெக்ஸை பற்றி நம்ம வந்து நிறையவே பேசியிருக்கோம். ஸோ அதை பற்றி நீங்கள் பார்க்கல அப்படின்னா எங்களோட எபிசோட் 12 வந்து பாருங்கள். ஸோ டெக்ஸ்னா டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸ். ஸோ கிரிப்டோ ட்ரேடிங் பண்ணுறதுக்கான ஒரு டீசென்ட்ரலைஸ்டு பிளாட்ஃபார்ம் தான் டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டெக்ஸில் எந்த ஒரு தேர்ட் பார்ட்டியுமே இல்லாமல் உங்களால் வந்து ட்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போது வந்து ப்ரெடிக்ஷன் மார்க்கெட். ஸோ ப்ரெடிக்ஷன் மார்க்கெட்டுங்கிறது இட்ஸ் லைக் அ பிட்டிங். ஸோ ஒரு ஸ்போர்ட் ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா எந்த டீம் வந்து வின் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வந்து பிட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் பாலிடிக்ஸு, ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து ஃபேமஸான டி ஆப்னா வந்து ஆகர் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து எத்திரியம் நெட்வொர்க்கில் வந்து ரன் ஆகுது. ஸோ அடுத்த நம்ம பார்க்க போது வந்து பார்த்திங்கன்னா கவர்னன்ஸ் டோக்கன். இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு காயினில் வந்து ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கலாம். அந்த ஈவெண்ட்டில் வந்து கவர்மெண்ட் டோக்கன்ஸ் யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்கக்கிட்டலாம் வந்து ஓட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஓட்டிங் கண்டக்ட் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு சிஸ்டம் வந்து கொண்டு வரலாமா இல்லை வேணாமா அப்படிங்கிறத வந்து டிசிஷன் எடுப்பாங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேக்கர் டோக்கன் வந்து சொல்லலாம். இன்கேஸ் மேக்கர் நெட்வொர்க்கில் ஏதாச்சும் ஒரு அப்டேட்டை கொண்டு வரணும் அப்படின்னா மேக்கர் டோக்கனை வந்து ஹோல்டர்ஸ் கிட்ட ஓட்டிங் கொண்டு வந்து அதை பேஸ் பண்ணி அப்டேட்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்து ஆரக்கிள் ஆப்ஸ். ஸோ டி ஆப்ஸை வந்து ஒரு ரியல் வேர்ல்ட் யூஸ் கேசஸ்க்கு கொண்டு வரணும் அப்படின்னா ஆரக்கிள் பேஸ்டு அப்ளிகேஷன்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ ஆரக்கிளோட பர்பஸ் என்ன அப்படின்னா ரியல் வேர்ல்ட் டேட்டாஸை வந்து ரியல் டைமில் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வந்து கொண்டு வர்றது தான். இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ட்ரேடிங்க்கு வந்து ஆர்டர் புக் வந்து டி ஆப்ஸில் வரணும் அப்படின்னா ஆரக்கிள் இருந்தால் தான் எல்லா டேட்டாவும் கலெக்ட் பண்ணி ஆர்டர் புக்கில் டி ஆப்ஸில் வந்து காமிக்க முடியும். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிகே ஆப்ஸ், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டி ஆப்ஸ் மூலிமா ஸ்மார்ட் கான்ட்ராக்டை வந்து நம்மளாலேயே யூசர் ஃப்ரெண்ட்லியாக வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இது இல்லாமல் கேமிங் ரிலேட்டட் ஆப்ஸுமே இருக்குது. மேலே சொன்ன கேட்டகரிஸ் எல்லாமே வந்து பிளாக்செயின் எக்கோசிஸ்டமில் டி ஆப்ஸில் வந்து இருக்கும். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட்டாக வந்து பிளாக்செயின் எக்கோசிஸ்டமில் கேட்டகரிஸ் ஆஃப் டி ஆப்ஸ் அண்ட் அதனோட பேசிக் டெஃபினிஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அடுத்த மார்க்கெட் அப்டேட்டில் பார்க்கலாம். ஸோ அன்டில் தென் ஸ்டே கனெக்டட் வித் அஸ். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரியப்படுத்துங்க. இமிடியேட்டாக அதுக்கான ரெஸ்பான்ஸை வந்து நாங்கள் கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் we are also active in social medias like Facebook, Twitter, Telegram, Instagram, Reddit, Pinterest, LinkedIn. ஸோ உங்களுக்கு வந்து மார்க்கெட் அப்டேட்ஸ் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சோஷியல் மீடியாஸ் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். we are always active on daily market updates வந்து நாங்கள் கொடுத்துட்டே இருக்கோம். Thanks for watching. Learn today and lead tomorrow. And don't forget to support and subscribe us. See you in next video. Bye bye.